பயிற்சி 3.1 எக்ஸசைஸ் 3.1 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். இப்போ இயற்கணிதம் 3ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போது கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1 பயிற்சி 3.1 கோடிட்ட இடங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்முலா படி இருக்குது? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா படி இருக்குது. அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி விரித்து எழுதலாம்? a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட். இந்த ஃபார்மெட்டை அப்படியே பார்த்து எழுதுகிறோம். ஏக்கு பதிலாக பீன்னு இருக்குது, பிக்கு பதிலாக க்யூன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விரித்து எழுதும்போது ஏ இருக்கிற எல்லா இடத்துலையுமே பீன்னு எழுதுவோம், பி இருக்கிற எல்லா இடத்துலையுமே க்யூன்னு எழுதுவோம். அப்போ அந்த மாதிரி ஃபார்முலா படி எழுதும்போது அப்போ ஆன்சர் என்னவா வரும்? பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர்டு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோன்னா எக்ஸு ப்ளஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 5இன் பெருக்கட் பலன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டையும் பக்கத்தில் எடுத்து எழுதியாச்சு. நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸை வச்சு இந்த நம்பரை பெருக்கணும், அடுத்து இந்த நம்பரை பெருக்கணும், அடுத்து இந்த 5ஐ வச்சு இந்த எக்ஸை பெருக்கணும், அடுத்து இந்த 5ஐ பெருக்கணும். எக்ஸை வச்சு எக்ஸை பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். எக்ஸை வச்சு 5ஐ பெருக்கும்போது 5xன்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். அடுத்து 5ஐ வச்சு எக்ஸை பெருக்கும்போது 5xன்னு போடுவோம். ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கோம். 5ஐ வச்சு 5ஐ பெருக்கும்போது 25ன்னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், அதனால மைனஸ் போட்டிருக்கோம். இதில் மைனஸ் 5xம் ப்ளஸ் 5xம் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25. அதை அப்படியே எழுதியிருக்கோமா? இதுதான் ஆன்சர். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ப்ளஸ்ஸு 4இன் காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 1ஓட இந்த 4 பெருக்கும்போது 4 கிடைக்கும். அப்போ பெருக்கும்போது 4 கிடைக்கணும், கூட்டும்போது என்ன கிடைக்கணும்? மைனஸ் 4 கிடைக்கணும். அப்போ மைனஸ் 2ஐயும் பெருக்கும்போது ப்ளஸ் 4 கிடைக்கும், மைனஸ் 2ஐயும் கூட்டும்போது மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ நம்ம எக்ஸுன்னு எடுத்து எழுதுகிறோம். எக்ஸு மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? எக்ஸு மைனஸ் 2ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நாலாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 ஏ இன்ட்டு பி ஸ்கொயர்டு இன்ட்டு சி ஸ்கொயர்டு என்ற காரணியின் பெருக்கட் பலன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். மீச்சிமா எல்லாருக்குமே கண்டுபிடிக்க தெரியுமா? எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். அதே மாதிரி அந்த 24ங்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2ன்னு சைடில் எழுதுவோமா? 12 2 24. திரும்ப 2ன்னு எழுதுவோமா? 6 2 12. திரும்ப 2ன்னு எழுதுவோம், 3 2 6. திரும்ப 3ன்னு எழுதுவோம், 1 3 3. அப்போ சைடில் உள்ள ஆன்சர் எல்லாம் தான் இந்த 24ஓட ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு சொல்லுவோம் தமிழில். இப்போ அந்த சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஏங்கிறத ஏன்னு எழுதியிருக்கோம். பி ஸ்கொயர்டை எப்படி எழுதிக்கலாம்? பியை 2 தடவை எழுதியிருக்கோம். சி ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம்? சியை 2 தடவை எழுதியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்னது? இந்த சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள். இது எல்லாம் தான் ஆன்சர்.